श्लोकम 2 तत्रासुरैर्महावीर्यैर्देवसैन्यं पराजितं जित्वा च सकलान् देवान् इन्द्रोऽभून् महिषासुरः। तत्र असुरैः महावीर्यैः देवसैन्यं पराजितं जित्वा च सकलान् देवान् इन्द्रः अभूत् महिषासुरः। तत्रासुरैर्महावीर्यैर्देवसैन्यं पराजितं जित्वा च सकलान् देवान् इन्द्रोऽभून् महिषासुरः। तत्र चननका that அங்க அதிபராக்கிரமசாலிகளாய் இருக்கிற அசுரர்களால தேவ சைன்யம் தோற்கடிக்கப்பட்டது. அப்படி மகிஷாசுரன் சகல தேவர்களையும் ஜெயிச்சு புரந்தரனை இந்திர பதவியிலேந்து பாதாளத்துக்கு ஓட வச்சு இந்திரனாகி தீர்ந்தார். 100 வருஷத்த யுத்தத்துல அசுரர்களுக்கு சக்சஸ் உண்டாச்சு. அதாக்கு நீங்க சொல்லப்படுறது வீரியன்மாராயிட்டு இருக்கிற அசுரர்கள் தேவ சைன்யத்தை தோக்கடிச்சா. மகிஷாசுரன் எல்லா தேவர்களையும் ஜெயிச்சு இந்திரனோடு அந்த ஸ்தானத்துல ஏறி தேவேந்திரனோடு அந்த சிம்மாசனத்துல ஏறி உட்கார்ந்துட்டார். தத்ரா அங்க மகாவீரியைஹி அசுரைஹி அதிபராக்கிரமிகளாயிருக்கிற அசுரர்களால தேவசைன்யம் பராஜிதம் தேவர்களோடு அந்த டீம் தோத்துது. மகிஷாசுரன் சகலான் தேவான் ஜித்வா எல்லா தேவர்களையும் தோக்கடிச்சு ஜெயிச்சுட்டு இந்திரஹா அபூதுச்சா இந்திரனாயிட்டு பவிக்கவும் செஞ்சாரே. மூணாவது ஸ்லோகம் தத பராஜிதா தேவா பத்மயோனிம் பிரஜாபதே புரஸ்கிருத்ய கதாஸ்தத்ர யத்ரேஷ கருடத்வஜௌ. ததஹ பராஜிதாஹ தேவாஹ பத்மயோனிம் பிரஜாபதிம் புரஸ்கிருத்ய கதாஹ தத்ர யத்ர ஈஷ கருடத்வஜௌ. தத பராஜிதா தேவா பத்மயோனிம் பிரஜாபதே புரஸ்கிருத்ய கதாஸ்தத்ர யத்ரேஷ கருடத்வஜௌ. ததஹ அப்படின்னா ஆஃப்டர் தட். இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாத்த ஸ்லோகத்துல நம்ம தத்ரா அப்படின்னு பார்த்தோம். தத்ரா ஜனனகா அங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறது ததஹ ஆஃப்டர் தட். தத்ரா ஜனன அங்க தட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல ததஹ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா சத்தியலோகத்துக்கு போன தேவர்கள் சத்தியலோகத்திலேருந்து பிரம்மாவையும் கூட்டிண்டு கைலாசத்துக்கு போனா. கைலாசத்துக்கு போயிட்டு பரமசிவனையும் கூட்டிண்டு வைகுண்டநாதனை தரிசிக்கிறதுக்கு பாலாழிக்கு போனா. ததஹ பராஜிதாக தேவாக அதுக்கப்புறம் தோத்து போன தேவகள் அசுரர்கள் கிட்ட தோத்து போன தேவர்கள் பத்மயோனிம் பிரஜாபதி தாமரையிலேந்து ஜனிச்ச பிரம்மாவை
പുരസ്കൃത്യ മുന്നാലെ നിപ്പാട്ടിണ്ട്, തലൈവനായിട്ട് നിപ്പാട്ടിണ്ട്. എത്ര എങ്കയാക്കുമോ ഈശ ഗരുഡധ്വജൗ, ശിവനും വിഷ്ണുവും വസിക്കറ തത്ര ഗദാഹ அங்க போனா. அசுரர்கள் தேவர்களை தோக்கடிச்சா அப்படின்னு பார்த்தோம். புரந்தரன் அப்படிங்கிற இந்திரன் தேவர்களோடு கூடிட்டு சத்தியலோகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பிரம்மா கிட்ட போய் சங்கடம் சொல்லிட்டு பிரம்மா என்ன சொன்னார், என்னால உங்களுக்கு இதுக்கான ஒரு தீர்வு செஞ்சு தர முடியாது, நமக்கு எல்லாரும் போயிட்டு பரமசிவனை அபயம் பிராபிக்கலாம், அங்க போயிட்டு பரமசிவன் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு பரமசிவனையும் கூட்டிட்டு மகாவிஷ்ணுவையே சரணம் பிராபிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதன்படி அக்கம் எல்லாரும் போனா. ஒரு பெரிய டீமே கிளம்பி போச்சு. தேவேந்திரன், அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாரும் போனா. എന്നിട്ട് பிரம்மாவோடு முன்னால முன்கணனையில தலைவனாயிட்டு பிரம்மா போக, பின்னால தேவர்கள் எல்லாம் போக, எல்லாரும் கைலாசத்துக்கு போய் பரமசிவனை பார்த்தா. എന്നിട്ട് பரமசிவனை கூட்டிண்டு மகாவிஷ்ணுவோடு அந்த வைகுண்ட லோகத்துக்கு போனா. சிருஷ்டிகர்த்தாவாக்கும் பிரம்மா. அதனால பிரம்மாவுக்கு தேவர்களோடு தலைவனாயிட்டு இருக்கிற அந்த ஒரு பதவி கிடைச்சது. பரிபாலனத்துக்கும் சம்ஹாரத்துக்கும் விஷ்ணுவும் சிவனும் அதிகாரிகளாக்கும். அதனால தேவர்கள் பிரம்மாவோடு கூடிட்டு விஷ்ணுவையும் சிவனையும் போய் பார்த்தா. அதையாக்கும் நம்ம இங்க பார்த்தோம். ஸ்லோகம் 4. யதா விருத்தம் தயோஸ்தத்வன் மஹிஷாசுரசேஷ்டிதம் த்ரிதசா கதயாமாசுர்தேவா விபவ விஸ்தரம். யதா விருத்தம் தயோஹோ தத்வத் மகிஷாசுரசேஷ்டிதம் த்ரிதசாஹ கதயாம் கதயாம் ஆசுஹு தேவ அபிபவ விஸ்தரம். யதா விருத்தம் தயோஸ்தத்வத் மகிஷாசுரசேஷ்டிதம் த்ரிதசா கதயாமாசுர் தேவாபிபவ விஸ்தரம். தத்வத் அப்படின்னு சொன்னா தத்வத் மகிஷாசுரசேஷ்டிதம். இருக்கிறது இருக்கிறபடி அப்படின்னு அர்த்தம். தத்வத் அப்படின்னு உள்ளது உள்ளபடி அப்படின்னு அர்த்தம். மகிஷாசுர சேஷ்டித, மகிஷாசுரன் அப்படிங்கிறவனோடு பராக்கிரமங்களை அப்படின்னு அர்த்தம். த்ரிதசஹா தயோஹோ தேவர்கள் பிரம்மாவோடு கூடிட்டு விஷ்ணு கிட்டையும் பரமசிவன் கிட்டையும் தேவர்களுக்கு த்ரிதசஹா அப்படிங்கிற பேர் இருக்கு. த்ரிதசா அப்படின்னு பால்யம், கௌமாரம், யௌவனம்.
பால்யம் அப்படிங்கிற வயசு, கௌமாரம் அப்படிங்கிற பிராயம் வயசு, யௌவனம் அப்படிங்கிற வயசு, அப்படி இல்லைன்னா பிராயம். அதுக்கப்புறம் உள்ளது வார்த்தக்கியம் அப்படிங்கிற வயசு, பிராயம். இதுல தேவர்களுக்கு பால்யம் கிடையாது, கௌமாரம் கிடையாது, வார்த்தக்கியம் கிடையாது. அவ நித்திய யௌவனம் ஆயிட்டாக்கும் இருக்கா. அதனாலயாக்கும் இங்க திரிதசஹா அப்படின்னு தேவர்களுக்கு பேரு வரத்துக்கு காரணம். திரிதசஹா தயோஹோ, தேவர்கள் தயோஹோ அப்படின்னா அந்த ரெண்டு பேரை சேர்த்தியாக்கும் இங்க சொல்றது, விஷ்ணுவேயும் சிவனேயும். யதாவிருத்தம் என்னெல்லாமாக்கும் நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள். அவ தோத்து போனாலே, தோக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னாச்சு அதெல்லாம் அவ அங்க விஸ்தரிச்சு சொன்னா. தத்வத் அப்படின்னா உள்ளது உள்ளபடி சொன்னா அப்படின்னு அர்த்தம். அதேபடி ஒன்னும் மாத்தாதைக்கு இருக்கிறத பெருசாக்கியும் சொல்லலை, ரொம்ப பெரிய விஷயங்களை சின்னதாக்கியும் சொல்லலை, உள்ளது உள்ளபடி சொன்னா அப்படின்னு அர்த்தம். அதாக்கும் தத்வத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். என்னவாக்கும் சொன்னா அவ உள்ளது உள்ளபடி மகிஷாசுர சேஷ்டிதம், மகிஷாசுரனோடு பராக்கிரமத்தை சொன்னா. தேவ அபிபவ விஸ்தரம், அபிபவம் சொன்னாக்கா தோல்வி, தொத்து போனா இந்த தேவர்கள். தொத்து போன கதையெல்லாம் டீட்டெயில் ஆயிட்டு சொன்னா. கதையாமாசுகு, தேவர்களுக்குண்டான பெரிய அந்த தோல்விய எடுத்து சொன்னா. தேவர்கள் பிரம்மாவோடு கூட போயிட்டு பரமசிவன் கிட்டேயும் அதே மாதிரி விஷ்ணு கிட்டேயும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நல்லா டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிச்சா. தேவர்கள் கைலாசத்துக்கு போயிட்டு பரமேஸ்வரனை பார்த்தா. அதே மாதிரி எல்லாரும் ஒட்டுக்க சேர்ந்து வைகுண்டத்துக்கு போயிட்டு விஷ்ணுவை பார்த்தா. എന്നിട്ട് மகிஷாசுரனோட பிரவൃத்தியையும் தேவர்களுக்குண்டான பெரிய தோல்வியையும் நல்லா டீட்டெயில் ஆயிட்டு எடுத்து சொன்னா. இங்க மகிஷாசுர சேஷ்டிதம் அப்படின்னு இருக்கு. மகிஷாசுர சேஷ்டிதம் அப்படின்னு சொல்றது இந்த மகிஷாசுரனோட அகங்காரம். அவன் அகங்காரத்துல என்னெல்லாம் மக்கள் காட்டி கூட்டினான் அதெல்லாம் மக்கள் சொன்னது. தேவேந்திரனை அந்த தேவ பதவியிலிருந்து இறக்கி பாதாளத்துக்கு ஓட்ட வச்சான் அதெல்லாம் மக்கள் சொன்னது. தேவர்களோடு பராஜயத்தை விஸ்தரிச்சு சொல்லற அந்த டீட்டெயில். இந்த மகிஷாசுரனோட துரோகம் தாங்க முடியாதக்காக்கும் தேவேந்திரன் தேவ பதவியிலிருந்து சிம்ஹாசனத்திலிருந்து இறங்கி ஓடினான். அதையாக்கும் இங்க சொன்னது. அஞ்சாவது ஸ்லோகம். சூர்யேந்திராக்ஞனிலேந்தூனாம் யமஸ்ய வருணஸ்ய ஜ அந்யேஷாஞ்சாதிகாரான் ச ஸ்வயமேவாதிதிஷ்டதி. சூரிய இந்திர அக்னி அனில இந்தூனாம் யமஸ்ய வருணஸ்ய ச அன்ய ஏஷாம் ச அதிகாரான் சஹ ஸ்வயம் ஏவ அதிதிஷ்டதி. சூர்யேந்திராக்ஞனிலேந்தூனாம், சூரிய இந்திர அக்னி அனில இந்து இவா எல்லாரும் அப்படி சொல்லத்த. சூர்யேந்திராக்ஞனிலேந்தூனாம் யமஸ்ய வருணஸ்ய ஜ அந்யேஷாஞ்சாதிகாரான் ச
സ്വയമേവാദിതിഷ്ഠതേ. தன்னந்தனியா எல்லாரோடும் டியூட்டியும் இந்த மகிஷாசுரன் செஞ்சான். இந்த தேவர்களெல்லாம் ஓட வச்சுட்டான். എന്നിട്ട് என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இந்த மகிஷாசுரனே ஆர்டர் பண்ணினான். மகிஷாசுரன் சொன்னதெல்லாம் அசிஸ்டன்ஸா இருக்கிற அசுரர்கள் எல்லாம் செஞ்சா தேவர்களுக்கு அங்க எந்த விதமான ரோலும் இல்லை. ஜீரோ ஆயிட்டு நிப்பாட்டினான் தேவர்களை மகிஷாசுரன். சஹா அந்த மகிஷாசுரன் சூரியன் இந்திரன் அக்னி அனில வாயு இந்து சந்திரன் சூரிய இந்திர அக்னி வாயு இந்தூனாம். சூரியன் சந்திரன் அக்னி வாயு சூரியன் இந்திரன் அக்னி வாயு சந்திரன் இவாளோடெல்லாம் യമസ്യ വരുണസ്യജ കാലനോടും വരുണനോടും അന്വേഷാംച. അതേ மாதிரி ഇനിയും ദേവതകളെല്ലാം ഇരിക്കാളെ ബ്രഹ്മർഷികളോടും എല്ലാം அதிகாரங்களை സ്വയമേവ அதிதிஷ்டதி தன்னைத்தானே அனுஷ்டிச்சான். அவன் அப்படி செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு வா சங்கடம் சொல்லறா. அந்த மகிஷாசுரன் சூரியன் இந்திரன் அக்னி வாயு சந்திரன் காலன் வருணன் அதே மாதிரி வேறையும் தேவர்கள் எல்லாம் உண்டே அவளோடு அந்த பதவியை எல்லாம் தன்னைத்தானே அனுஷ்டிக்கிறானே. எங்களுக்கொன்னும் ஒரு வேலையும் இல்லையே. அந்நேஷாம் அப்படியே நீங்க சொல்றதுனால பிரம்மர்ஷிகளோட வேலையும் அவனே பண்றான். அந்த மகிஷாசுரன் எல்லா வேலைகளையும் தன்னைத்தான் செய்யறான். சூரியன் இந்திரன் அக்னி வாயு சந்திரன் காலன் வருணன் அதே மாதிரி இனியும் தேவதைகள் எல்லாம் உண்டு. அவா ரிஷிகள் இவாளோட அதிகாரங்களை எல்லாம் தன்னைத்தான் நிர்வகிக்கிறான் அப்படின்னு தேவர்கள் அங்க விஷ்ணு கிட்டையும் சிவன் கிட்டையும் சங்கடத்தை சொல்லுறா. ஸ்லோகம் 6. ஸ்வர்கான் நிராகிருதா சர்வே தேன தேவகணா புவி விஜரந்தி யதா மர்த்யா மகிஷேன துராத்மனா. ஸ்வர்காத் நிராகிருதாக சர்வே தேன தேவகணா புவி விஜரந்தி யதா மர்த்யா மகிஷேன துராத்மனா. ஸ்வர்கான் நிராகிருதா சர்வே தேன தேவகணா புவி விஜரந்தி யதா மர்த்யா மகிஷேன துராத்மனா. கெட்டவனான மகிஷாசுரன் துராத்மாவாயிருக்கிற மகிஷாசுரன் சொர்க்கத்திலேருந்து தேவர்களை ஆட்டி ஓடிச்சான். அந்த தேவர்கள் எல்லாம் இப்ப என்ன பண்றா? மனுஷால மாதிரி பூமியில வந்து மனுஷால மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கா. மனுஷால மாதிரி தேவர்கள் பூமியில வந்து சஞ்சாரம் பண்றா. சொர்க்காது நிராகிருதாக அப்படின்னா சொர்க்கத்திலேருந்து கெட் அவுட் பண்ணின மகிஷாசுரன் தேவர்களை எல்லாரும் வெளியில கடந்து போங்கோ, ஆரும் இனி இங்க இருக்கண்டா அப்படின்னு. துராத்மனா தேனா துராத்மாவா இருக்கிற அந்த மகிஷாசுரனால சர்வ தேவகணாகா எல்லா தேவகணங்களும் ஸ்வர்காத் சொர்க்கத்திலேந்து நிராகிருதாக கெட் அவுட் அடிக்கப்பட்டு மர்த்தியாயதா மனுஷால மாதிரி புவி விஜரந்தி பூமியில சஞ்சரிக்கிறார். துஷ்டனான மகிஷாசுரன் தேவர்களை எல்லாம் சொர்க்கத்திலேருந்து கெட் அவுட் அடிச்சோன இந்த தேவர்கள் எல்லாம் பூமியில வந்தா என்ன ஆகும்? மனுஷால மாதிரியே அவளுக்கும் மரணம் அப்படிங்கிறது உண்டாகும். மரண தர்மத்தோடு கூடின மனுஷன மாதிரி மர்த்தியர்கள் அப்படின்னாக்கும் மனுஷாளுக்கு அதனாலேயாக்கும் பேரு வந்திருக்கு. மனுஷாளுக்கு மரணம் உண்டு, மிருத்யு உண்டு. அதனாலேயாக்கும்
மிருத்யு மனுஷாளுக்கு இருக்கிறதுனாலேயாக்கும் மனுஷாளுக்கு மர்த்தியன் அப்படின்னு பேரு. அப்போ மரண தர்மத்தோடு கூடின மனுஷால் ஆயிட்டு தேவர்கள் இப்போ சஞ்சரிச்சுட்டு இருக்கா அப்படின்னாக்கும் அவ சங்கடம் சொல்லறா விஷ்ணுட்டையும் ருத்ரன்கிட்டையும். ஸ்லோகம் 7. ஏதத்வகதிதம் சர்வமமராரி விஜேஷ்டிதம் சரணம் ச பிரபன்னாஸ்மோ வதஸ்தஸ்ய விஜிந்த்யதாம். ஏதது வஹ கதிதம் சர்வம் அமர அரி விஜேஷ்டிதம். சரணம் ச பிரபன்னாஹ ஸ்மஹ வதஹ தஸ்ய விஜிந்த்யதாம். ஏதத்வகதிதம் சர்வமமராரி விஜேஷ்டிதம் சரணம் ச பிரபன்னாஸ்மோ வதஸ்தஸ்ய விஜிந்த்யதாம். தேவர்களோடு அரி அப்படின்னா சத்ரு, அசுரர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த அசுரர்கள் தேவர்களை கெட் அவுட் அடிச்சோன்னு எங்களுக்கு வேற நாதன் இல்லை பகவானே, நாங்கள் எல்லாரும் வஹா உங்ககிட்ட சரணம் ச பிரபன்னாஹா சரணாகதி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றா தேவேந்திரனும் தேவர்களும் எல்லாரும். தேவசத்ருவான மகிஷாசுரனோடு தலக்கணத்தால இருக்கிற பிரவர்த்திகளால நாங்கள் உங்களோட இந்த சன்னிதானத்துல வந்து சரணடைஞ்சிட்டோம். இதுக்கு முன்னாலேயும் நிறைய தேவாசுர யுத்தம் எல்லாம் இருந்தது. அப்போது கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு துன்பம் ஒன்றும் வரலை. இப்ப 100 வருஷமாக்கும் அவ கூட நாங்கள் போராடினோம். இதுக்கு மேல அவகிட்ட போராடுறதுக்கு எங்க கிட்ட திராணி இல்லை, நாங்க தோத்து போயிட்டோம். எங்களுக்கு நீங்கள் அல்லாதக்கு வேற சரணம் ஒன்றும் இல்லை. அந்த மகிஷாசுரனை கொன்னு எங்களோட துரிதங்களுக்கு ஒரு சாந்தி வருத்தி தரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா தேவர்கள். ஏதது அமர அரி விஜேஷ்டிதம், இந்த மகிஷாசுரனோட பிரவൃத்திகள் சர்வம் வஹ கதிதம் எல்லாத்தையும் உங்ககிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். சரணம் ச பிரபன்னாஹாஸ்மா சரணம் பிராபிக்கவும் செஞ்சிட்டோம். தஸ்ய வதஹா அவனோடு அந்த மரணம் அப்படிங்கிறது விஜிந்தியதாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே யோசனை பண்ணிக்குங்கோ. இந்த மகிஷாசுரனோட கொட்டமெல்லாம் தாங்க முடியலை. அவனோட அகங்கார பிரவൃத்திகளை எல்லாம் உங்ககிட்ட வந்து நாங்கள் கொட்டிட்டோம், உங்களை சரணம் பிராபிச்சிட்டோம். அவனை எப்படி கொல்லணும் அப்படிங்கிற மார்க்கத்தை திரிமூர்த்திகளான நீங்கள் எல்லாம் யோசிச்சு முடிவெடுங்கோ அப்படின்னு தேவர்கள் வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் கிட்ட முறையிடுறா. श्लोकम् 8 इत्थं निशम्य देवानां वजांसि मधुसूदन चकार कोपं शम्भुश्च भृगुडी कुडिलालनौ. इत्थं निशम्य देवानां वजांसि मधुसूदनः चकार कोपं शम्भुः च भृगुडी कुडिलाननौ. भृगुडी कुडिल आननौ. निशम्य देवानां इत्थं निशम्य देवानां वजांसि मधुसूदन चकार कोपं शम्भुश्च भृगुडी कुडिलाननौ. शम्भुः च
குடி குடில ஆனனம். சகாரா அப்படின்னா செய்யறது, வரவழைச்சு செய்யறது அப்படின்னு அர்த்தம். கோபம் வரணும் அப்படின்னு நினைச்சுண்டு கோபத்தை உண்டாக்கினா தன்னைத்தான் கோபம் வந்தது கிடையாதுங்க. கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணினா அப்படின்னு இந்த ஸ்லோகம். இதுக்கு முன்னால சொன்ன தேவர்களோடு சங்கடத்துக்கு காரணமான விஷயங்கள் காது கொடுத்து கேட்டுட்டு விஷ்ணு பகவான் கோவிச்சுண்டார், பரமேஸ்வரனும் கோவிச்சுண்டார். அந்த கோபத்தை பிரகடனப்படுத்துறதுக்கு ஆயிட்டு முகத்துல ஒரு சில நரம்புகள் இப்படி அசைஞ்சது, புரிகங்களுக்கு அம்பு மாதிரி அப்படி இல்லைன்னா வில்லு மாதிரி வளைஞ்சு நின்னுது. அதிபயங்கரமாய் தீர்ந்த முகபாவத்தோடு கூடிட்டு அந்த கோபத்தோடு சக்தியை அவ பிரகடனப்படுத்தினா. இத்தம் இப்படியாக தேவானாம் வஜாம்சி நிசம்யா, தேவர்களோடு வாக்குகளை கேட்டுட்டு மதுசூதனஹா சம்புகூச்ச, விஷ்ணுவும் சிவனும் ப்ரூ குடி குடில ஆனனம், புரிகக்கொடிகளோடு வளவினால வளைஞ்சதாயிட்டு இருக்கிற முகங்களோடு கூடினவாளாயிட்டு கோபம் சகாரா, கோபத்தை இப்படி பிரகடனப்படுத்தினா. தேவர்கள் சொன்ன வாக்குகளை கேட்டுட்டு மதுசூதனனும் சம்புவும் புரிகக்கொடிகளோடு சலனத்தால கோபத்தை பிரகடிப்பிச்சா. புருகுடி குடிலானனவு அப்படின்னு சொன்னா புரிகங்களோடு வளைவினால கோபத்தை பிரகடனப்படுத்தினவா அப்படின்னு அர்த்தம். புருகுடி குடிலானனவு அப்படின்னாக்கா கோபம் வரணும் அப்படின்னு நினைச்சு கோபத்தை சகாரா உண்டாக்கினா, தன்னைத்தான் கோபம் வந்தது கிடையாது. பிரம்மாவோடு கோபம் அப்படிங்கிறது ரஜோகுணம் முக்கியமா இருக்கிற கோபம். பரிபாலக குணம் இருக்கிற விஷ்ணுவோடு கோபம் சத்குணம் முக்கியமாயிருக்கிற கோபம். பரமசிவனோடு தமோ குண பிரதானமாயிருக்கிற கோபம். இதனால எல்லாமே இந்த தேவி திரிகுணஸ்வரூபி ஆயிட்டு வரதியாக்கும் நம்ம இனி பார்ப்போம். எல்லா தேவர்கள்கிட்டேந்தும் தேஜஸ் கிடைச்சிட்டாக்கும் அந்த தேவி உண்டாயிருக்கா. தேவர்கள் ரஜோகுண தமோகுண ரஜோகுண சத்குண பிரதானமாயிட்டு இருக்கிறதுனால தேவர்களுக்கு முக்கியமாயிட்டு ரஜோகுணமும் சத்குணமும் ஆக்கம் உள்ளது, தமோ குணம் இல்லை. அதனால இங்க ரஜோகுணத்துக்கும் சத்குணத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாக்கம் சொல்லப்படுறது. சர்வதேவ சரீரேப்யோ யாவிர்பூதாமித பிரபா திரிகுணாசா மகாலக்ஷ்மி சாட்சாத் மகிஷமர்தினே. மகிஷாசுரமர்தினியோடு அவதாரத்தையாக்குமே இங்க நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அத ஒரு ஸ்லோகத்துல இங்க பார்த்தோம், அவ்வளவுதான். சர்வ தேவர்கள்கிட்டேந்தும் தேஜஸாயிட்டு ஒரு சரீரம் உண்டாയി வந்தது. அதாக்கும் மகிஷாசுரமர்தினியோடு சரீரம், அதையாக்கும் நம்ம பார்ப்போம்.